வணக்கம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு 2 வாரமே புரளி கிளம்பிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஜியோ சிம் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு 399 ரூபா ரீசார்ஜ் ஃப்ரீ, 555 ரூபா ரீசார்ஜ் ஃப்ரீ, இன்னும் நிறைய ஏதோ ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா எல்லாமே இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க நண்பா. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். பெல் ஐக்கானை ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஃப்ரீ ரீசார்ஜ் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஃப்ரீ ரீசார்ஜ் அவங்க ஒருத்தருக்கு பண்ணால் லாஸ் ஆகாது. இப்போது நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணுறப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்கள சுற்றி கோடி கணக்கில் இருப்பாங்க. இப்போ ஜியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜியோவுக்கு மட்டும் நம்ம ஒரு கஸ்டமராக இருக்க மாட்டோம். நிறைய கஸ்டமர் ஜியோவுக்கு, இப்போ அம்பானி ஹெட்டுனா அவங்கள சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதே போல் தான் அவங்க எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்றது போய் அதுக்கு பதிலாக ஒரு கேஷ்பேக், அதுக்கப்புறம் ரீசார்ஜ் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ரிவைஸ்டு அமௌண்ட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா 50 ரூபா கேஷ்பேக்கும் 30 ரூபா கேஷ்பேக்கும் இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இப்போது ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, முன்னே 51 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 3 GB டேட்டா மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ 6 GB டேட்டா ப்ளஸ் 500 மினிட்ஸ் ஸ்டாக் டைம் கொடுக்குறாங்க. அப்புறம் 107 ரூபாய்க்கு அதை டெவலப் பண்ணால் என்ன வருதோ ஸோ அந்த இது. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை நண்பா. இப்போதைக்கு அமௌண்ட் ஒரு 25% கம்மி பண்ணுற மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சது எதுவுமே இல்லை. அவங்க ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி எதுவுமே இன்னுமே அவங்க எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கொரோனா அதோட வேகத்தை பார்த்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு கொரோனா இந்தியாவில் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே ஓரளவுக்கு கொரோனா நல்லா ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணாங்க, ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. ஒருவேளை அவங்க ஃப்ரீ ரீசார்ஜ் விட்டாங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.